ஒருத்தர் மூர்ச்சை ஆகி கிடக்கும் பொழுதும் கூட இவனுக்கு எந்த நேரத்தில் இது அடிபட்டிருக்கு, அப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்குங்கிறது ஒரு ஒரு வைத்தியனால இது வெளி உடலை பார்த்தே அவனுங்கனால கணிக்க. வர்ம மருத்துவர் கண் கொண்டு கண்ட உடனேயே அதை சொல்லணுங்கிறது தான் விதியே இருக்குது. அவருக்கு அங்கே நேரங்காலம் இல்லை. ஆனால் விஷ வைத்தியர் அப்படி இல்லை. கொண்டு வரும்போது அதுதான் நான் வந்து சொன்ன நிறைய விஷயங்களை வெளி சொல்ல முடியாது, அது சமூகம் கேலி கூத்தாக்கி விடும் அதை சொல்லப்போனால் அப்படின்ட்டு. சில விஷயங்கள் தன்மறைவாக இருப்பது தான் நல்லது அப்படிங்கிறது. ஆனால் ஒரு வர்ம வைத்தியர் கண் கொண்டு கண்ட உடனேயே அதை சொல்லிடுவார். இதுதான் காரணம், இப்படி தான் இருக்கணும், இதுவாகத்தான் இருக்கணும், இந்த நாளிகைக்கு முன்னாடி தான் இவர் இது நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வயிற்றினுடைய நாபி, அதே போல் கண்கள், அதே போல் கண்ட குழி, இப்படி சில பிரத்யேக இடங்களை வச்சு அவர் வந்து சொல்லிடுவார். ஒரு மனிதன் உண்டு மரித்தானா, உண்பதற்கு முன் மரித்தானா, உண்ணும் பொழுதே மரித்தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இதெல்லாம் அகத்தியர் கேட்க சொல்கிறார் ஒவ்வொருத்தவன்ட்ட. உண்டு மரித்தவன் ஒருபோல் இருப்பான், உண்ணாதவன் ஒருபோல் இருப்பான், விஷம் கொண்டு உண்ணும் போதே மரித்தவன் ஒருபோல் இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. ஸோ அதை எல்லாமே வர்ம மருத்துவன் கணக்கிட்டு தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமும் அவனுக்கு இருக்குது.